பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட சில முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கடக ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே ஆற்காடு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட கணிப்புகளின்படி கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம். உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு தெளிவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே யோகமான பல நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல மாற்றங்கள் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். முருகன் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் பெற்று தருவார். பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கக்கூடியதாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகக்கூடியதாகும். சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறிது அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் சலுகைகள் அதிகரிக்கும் என்பதால் கடன் வாங்க நேரிடலாம். கணவரிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். இந்த காலகட்டம் முழுவதுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதாலும், தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சனி, தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு என இப்படி கிரக நிலைகள் உங்களுக்கு அமைந்திருப்பதால் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் சுப செலவுகள் உண்டாகும். எடுத்த காரியம் தாமதத்திற்கு பிறகு சாதகமாக பலன்களை தரும். மனோதிடத்தை தரக்கூடியதாகவும் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகும். தாயாரின் உடல்நலில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் தாமதமாக நடைபெறும். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலுமே உடனடியாக நிறைவேற பாடுபட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடும். வாழ்க்கை துணையிடத்தில் லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உறவினர்கள் உங்களுக்கு உதவி தருவாங்க. பெண்களுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்கக்கூடாமல் பார்த்திருப்பது நல்லது. எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வது உங்களுடைய கல்வியில் மேன்மை உண்டாகும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சீரான ஒரு நிலை காணப்படலாம். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படலாம். அரசாங்க தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தொழில் வியாபார தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலுமே திட்டமிட்டபடி கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். பணியாளர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கூறுவதன்படி நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுக்கு மிக மேன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கலாம். சில இடங்களில் வேலையில் இழுவான ஒரு நிலை இருக்கும்.
சில இடங்களில் இணக்கம் நிறைந்ததாக இருக்குது. உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனடியாக உங்களுக்கு நிறைவேறும். வியாபாரத்தில் வெற்றி கிடைத்து பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் இருங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த விளக்குகள் நீங்கக்கூடியதாக, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அனுசரணையான ஒரு சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாகும். வியாபாரத்தில் லாபம் கிடைத்து பணவரவு அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் கவனத்தை செலுத்த ஏற்றமான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் அலைச்சல் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிப்பதில் ஆர்வம் இருக்குது. கலைத்துறையில் அரசாங்க உதவியுடன் படைப்புகள் தயாராக்கப்படும். புதிய முதலீடுகளில் மிக தைரியமாக நீங்கள் இறங்கலாம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். குரு 12ல் இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் செய்ய வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். கடகராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் எதிர்காலத்திற்காக நன்மைக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கிரகநிலை அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைப்பதில் இருந்த தாமதம் நீங்கும். மனதில் தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யும் எண்ணம் தோன்றலாம். அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில், குடும்ப தேவைகளுக்காக வசதிகளை பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகலாம். கலைத்துறையில் நெருக்கமானவருடன் இனிமையான பேசி உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க. அரசியல்வாதிகள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க. இந்த காலகட்டத்தில் வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாகும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. பாடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வது வெற்றியை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே திருப்தியும் வெற்றியும் காணக்கூடியதாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே அனைவருடன் அமர்ந்து பேசி நல்வழியில் தீர்வு எடுங்கள். இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இணை புரியாத ஒரு கவலை மனதில் குடிக்கொண்டிருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். தாங்கள் இப்பொழுது உள்ள வேலைகளை மட்டுமே கவனித்து வாருங்கள். எளிதில் நிதானத்தை நீங்கள் முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்குது. சகோதர சகோதரிகள் யாரானும் ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக அளிப்பாங்க. உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் உறுதுணையாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தினமுமே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனதில் இருந்து வந்த கலக்கம் நீங்கக்கூடியதாகும். உங்களுடைய ஆள் மனதில் வேண்டுதலை வைத்து அம்மனுடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து வாருங்கள். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.